ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கவே இல்லை. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாவத்துலேயும் என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படின்னும், அந்த பாவம் கெட்டிருந்தா அந்த நோய் நம்மளை எப்படி தாக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லக்ன பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம லக்ன பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூளை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூளை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூளை நம்ம லக்ன பாவத்தில் தான் இருக்குது. அதாவது தலை அப்படிங்கிறது லக்ன பாவம், முகம் 2வது பாவத்தில் வந்துடும். கண், மூக்கு, வாய், பல் அதெல்லாம் 2வது பாவத்தில் வரும். அதனால் நீங்கள் முகம்னு எடுக்கக்கூடாது. இந்த தலைப்பகுதி மட்டும்தான், இந்த இடம் இங்கிருந்து இந்த மூளை, இந்த தலைப்பகுதி மட்டும் தான் லக்ன பாவத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி லக்ன பாவத்தில் இருக்கிற தலையில் ரொம்ப முக்கியமான பகுதி மூளை இல்லைங்களா? அந்த மூளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சின்னதாக தலைவலி வரும் இல்லைங்களா? தலை அப்படியே கின்னுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீர் கோத்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரொம்ப அப்படியே தலைவலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது, அப்படியே சத்தம் போடுவார், அப்படி கத்துவார். அந்த மாதிரி ஒரு தலைவலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் தலைவலி வரும். அப்புறம் அந்த மூளையில் இரத்த கசிவு, மூளையில் கட்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இந்த லக்னம் கெட்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த சிந்தனை திறனில் பாதிப்பு அப்படின்னு சொல்லி இப்போது லக்ன பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களால அதாவது சரியான சிந்தனைகளே அவங்களுக்கு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயமானாலும் தப்பாக யோசிப்பாங்க. அப்புறம் அடுத்த விஷயத்தை இப்போ நடந்துகிட்ருக்கு, இன்னொரு அடுத்த விஷயத்தை யோசிக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சிந்தனை திறன் அப்படின்னு இருக்காது. அந்த சிந்தனை திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் அந்த மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு செயல்திறனிலும் ஒரு பாதிப்பு இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கவங்க செய்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்களால செய்ய முடியாது. சில வேலைகளை தான் அவங்களால செய்ய முடியும்னா அது மட்டும் செய்வாங்க. நம்ம வளர்ச்சி இல்லாத குழந்தைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்களுக்காக எடுத்து கூட சாப்பிட தெரியாது. அந்த மாதிரி சிந்தனை திறனும் செயல்திறனும் பாதிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், லக்ன பாவம் கெட்டு இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முகம் இருக்குது இல்லைங்களா? அந்த முகம்தான் 2ஆம் பாவம். அதாவது நெத்தி, கண், இந்த மூக்கு, பல், தொண்டை, இது வரைக்கும் 2ஆம் பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே 2ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஏன்னா கண்கள் 2ஆம் பாவத்தில் இருக்குது. 2ஆம் பாவம் கெட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பார்வை திறன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வயசான காலத்தில் போடுற கண்ணாடி இல்லை, இது சின்ன வயசுலேயே ஒரு +2 படிக்கிறதுக்குள்ளேயே அவங்க கண்ணாடி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை இருக்கும். 2வது பல்லில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை, சொத்த பல்லோ ஏதாவது பல் கீழே விழுந்து உடச்சிக்கிறது, அந்த மாதிரி பல்லுலேயே தான் அடிப்படும். அந்த மாதிரி 2ஆம் பாவம் கெட்டு இருந்தால், 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் ஒன்றும் இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அதே போல் மூக்குலேருந்து சிறுமூக்கு உடச்சிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? மூக்கில் ரத்தம் வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்பப்போ ஒரு விளையாடினா கீழே விழுந்து சிறுமூக்கு உடச்சிட்டு வருவாங்க, அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த பிளவுபட்ட உதடுகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் பிறக்கிறப்பவே இந்த உதடு இப்படி சுழிச்சிட்ருக்கும் மேலே, அது சேராமல் இந்த இடத்துல பல்லு தெரிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த முகத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னா முகத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அதுதான் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய்கள். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், உணவு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் அது அடிக்கடி ஏதோ ஒன்று சேராமல் போகும். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த 2ஆம் பாவத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவத்தில் இருக்கிறது முதல் விஷயம் காதுகள். 2 காதுகளும் 3ஆம் பாவத்தில் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தோள்பட்டை அப்படிங்கிற இந்த தோள்கள்
தோள்கள் கைகள் அது தோள்களும் கைகளும் 3ஆம் பாவத்தில் தான் வரும். அடுத்து உணர்வு புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது நம்ம இப்போ தொடு உணர்வு, இப்போ இந்த இடத்துல கை வச்சா உடனே இங்கே தொடுறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு வருது இல்லையா, அந்த தொடு உணர்வு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வர்றப்பவே நீ பூரி செஞ்சுருப்பேன்னு நினச்சிட்டே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ளுணர்வு, அந்த தோணல்து ஏதோ நமக்கு ஒரு இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அது முன்னமே நமக்கு ஏதோ தோன்றுறது, அதெல்லாமே 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நரம்புகள், நரம்பு மண்டலம் அப்படிங்கிற விஷயமும் 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பிளட் சர்க்குலேஷன் ஆகிற அந்த இரத்த நாளங்கள் அப்படிங்கிற விஷயமும் 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உடல் முழுக்க இருக்குது, ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இரத்த நாளங்கள், அந்த நரம்பு செயல்பாடுகள் எல்லாமே 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி இப்போது 3ஆம் பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது அது அந்த எவ்வளோ கெட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 3ஆம் பாவம் ஒரு சிறிய அளவில் கெட்டிருக்கு அப்படின்னா இந்த பெரிய பெரிய நோய்கள் வராது, சின்னதாக இந்த நரம்பு பிடிச்சிக்கும் இல்லைங்களா, நம்ம நரம்பு சுற்றிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன, அது அப்பப்போ ஒரு வலியை கொடுக்கும், அப்பப்போ ஒரு சிரமத்தை கொடுக்கும், ஆனால் பல நேரங்களில் நல்லாயிருக்கும். அதுவே ஏதாவது இந்த தோள்பட்டை வலி, அப்பா ரொம்ப வலிக்குது தைலம் தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன அளவில் நமக்கு 3ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா அதே பிரச்சனைகள் சின்னதாக இருக்கும். அதே 3ஆம் பாவம் ரொம்ப கெட்டிருக்கு அப்படின்னா அந்த இரத்த நாளங்களில் இரத்தமே போகாத அளவுக்கு பிரச்சனைகள், இந்த நரம்பு நம்மளை இப்போ பேராலிசிஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே 3ஆம் பாவம் ரொம்ப மோசமாக கெட்டிருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும். இந்த சின்னதாக காதில் அழுக்கு சேர்ந்துக்கும், அது போய் க்ளீன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற இந்த சின்ன விஷயங்களும் இருக்கும். காதே கேட்கல அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 3ஆம் பாவம் எந்த அளவுக்கு கெட்டிருக்கோ அந்த அளவிலான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் அப்படிங்கிற விஷயம் 4ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நுரையீரல் அப்படிங்கிற விஷயமும் 4ஆம் பாவத்தில் தான் இருக்குது. இப்போது 4ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது பெருசாகாமல் ஓரளவுக்கு நார்மலாக, அதாவது சும்மா புஷ்டி நல்லா சாப்பிட்றதுனால கொஞ்சம் புஷ்டியாக இருப்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும் 4ஆம் பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா. அதே போல் நுரையீரல்லையும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது, நுரையீரல் அப்படிங்கிற விஷயத்துலையும் எந்த பெரிய பிரச்சனைகளும் இருக்காமல் நல்லா போகும். அதுவே 4ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டிருக்கு அப்படின்னா, அதாவது உடலின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 4ஆம் பாவம் தான். அப்போ உங்களுக்கு என்னென்னா அது பில்ட் பண்ணும், சதையெல்லாம் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். 4ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க உடல் பருமனாயிட்டே போகும், அதாவது சதைப்பகுதிகள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் 4ஆம் பாவத்தோட வேலை. ஏன்னா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும், அதுக்கு கிடைக்கிற அந்த சத்தை வச்சு அது அந்த சதையை பெருசு பண்ணிகிட்டே போகும், அதனால் உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதே போல் 4ஆம் பாவம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு சிகரெட் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை இந்த காற்றுல இருக்கிற அந்த வேண்டாத விஷயங்களை அந்த நுரையீரல் உறிஞ்சி வச்சு அதனால் அது நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கெட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் 4ஆம் பாவம் கெட்டுது அப்படின்னா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, அதனால் இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த பதிவில் மிச்சம் இருக்க பாவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.